வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வந்திருக்க டிரைவர் ஜாப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்ற எலாபரேட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நம்ம தகவலுக்குள்ளே போகலாம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இங்கேருந்து டெஸ்ட் டிரைவர் ஜாப் ஓப்பனிங் வந்து அவைலபிளாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் பண்ணுற காரை நீங்கள் வந்து டெஸ்ட் டிரைவிங் வந்து பண்ணணும். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணுவாங்க. இதுதான் வந்து டெஸ்ட் டிரைவர். லொக்கேஷன் வரைக்கும் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் கூட் ரோட் செய்யாறு. ஜாப் ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் டிரைவர். உங்களுக்கு வந்து என்ன இது வேணும், இதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு மஸ்ட்டுனா லைட் வெஹிக்கல் லைசன்ஸ் வித் பேட்ச் கண்டிப்பாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் தான் குவாலிஃபிகேஷன் 10 இல்லைனா 12 படிச்சிருந்தால் போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். பெண்கள் யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். லோக்கல் அண்ட் மைக்ரண்ட் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். அதாவது எங்கே பிறந்திருந்தாலும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான ஜாப் வந்து அவைலபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 உங்களுக்கு வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பிஎஃப் இருக்கும், இஎஸ்ஐ இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டேக் ஹோம் வந்து 18,000 வந்து சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 4,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து 3 மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி 3 மாதம் ஒர்க்கு முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த போனஸ் கிடைக்கும். ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸு. வேறு என்னென்னலாம் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவை இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸு, அதாவது ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கான சேலரி போட முடியும். அதனால் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரிஜினல் வந்து வெரிஃபிகேஷனுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் எங்கேயுமே வந்து கொடுக்கக்கூடாது, ஜெராக்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி ஒரிஜினல் கொண்டு வர சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் காட்டலாம். பட் நீங்கள் வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டு வரக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் டீமோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சதீஷ், செங்குட்டுவன், ரவீந்திரா இவங்களுடைய 3 நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயோ இல்லை நார்மல் கால்லையோ நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.